கெலான் பாத்தா கம்போங் தாபோர் ஆராங் ஆற்றில் மூழ்கிய 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். நேற்று மாலை நண்பர்களுடன் ஆற்றின் அருகே விளையாடிக் கொண்டிருக்கும் போது தவறி விழுந்ததாக நம்பப்படுகிறது. சுமார் 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு 10 வயது சிறுமியின் உடலை மீட்பு படையினர் சுமார் 20 மீட்டர் ஆழத்தில் இருந்து மீட்டனர். கடும் மழையின் காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்ததால் தேடுதல் பணி சிரமத்திற்கு உள்ளானதாக இஸ்கண்டார் புத்ரி மாவட்ட மீட்பு படை ஆணையர் நூர் ஹிஷாம் சைஃபுல் தெரிவித்தார். பெர்லிஸ் மாநிலத்தில் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இஸ்லாமிய மத விவகாரத்துறையின் அதிகாரிகளுடன் தொடர்புடைய மற்றொரு மூத்த அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். தற்போது விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ள மூத்த அரசு அதிகாரியின் அடையாளத்தை வெளியிட முடியாது என்றும் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது விசாரணை அறிக்கையுடன் வெளியிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். இஸ்லாமிய திருமண பதிவு தொடர்பாக சுமார் 1 மில்லியனுக்கும் மேலான ஊழல் நடந்திருப்பதாக அவர் உறுதிப்படுத்தினார். தேசிய வகை செர்டாங் தமிழ் பள்ளியின் பூமலை தமிழ் அரங்கம் திறப்பு விழா மற்றும் நல்லெண்ண விருந்து நிகழ்வு வரும் ஜூன் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் பள்ளி மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. பள்ளி மேலாளர் வாரியம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கத்தோடு இணைந்து தேசிய வகை செர்டாங் தமிழ் பள்ளி இந்நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ, ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் ஆகியோர் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். இதனை அடுத்து பள்ளி சார்பில் இந்நிகழ்வுக்கான அழைப்பிதழை ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் இல்லத்துக்கு சென்று இன்று ஏற்பாட்டு குழுவினர் வழங்கினர். நிகழ்வுக்கு சிறப்பு வருகை புரிவதோடு பூமலை தமிழ் அரங்கம் சிறப்பாக அமைய உதவிகள் செய்து தமிழ் தொண்டாற்றிய ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களுக்கும் நிகழ்விற்கு சிறப்பு சேர்க்க வருகை தரும் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்தனர். சில அமலாக்கத்துறைகள் இன்னும் பிரச்சனைக்குரிய மற்றும் ஊழல் நிறைந்த அதிகாரிகளை வைத்திருப்பதாக அமலாக்கத்துறை ஒருமைப்பாட்டு ஆணையமான EAIC விடுத்த எச்சரிக்கையை தாங்கள் தீவிரமாக பார்ப்பதாக அரசு ஊழியர்கள் சங்கமான கியூபெக்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் கியூபெக்ஸ் EAIC உடன் ஒரே பக்கத்தில் உள்ளது என்றும் அத்தகைய ஊழல் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத எந்த துறையை சேர்ந்த தலைவராக இருந்தாலும் அவர்களும் அக்குற்றத்தை செய்தவர்கள் ஆகிறார்கள் என்றும் கியூபெக்ஸ் தலைவர் டாக்டர் அட்னான் மாட் தெரிவித்துள்ளார். தங்கள் பிரிவு சார்ந்த முறைகேடுகள் மற்றும் நேர்மையில் சிக்கல்கள் அல்லது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது குற்றம் என்றும் புகார் அளிக்கப்பட்டால் துறை தலைவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாது என்றும் பிரதமரே பரிந்துரைத்துள்ளார் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த மாதம் தனது மகளுக்கு எதிரான 2 உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமைகளில் 38 வயது நபர் ஒருவர் இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றமற்றவர் என்று ஒப்புக்கொண்டார். முதல் குற்றச்சாட்டில் மே மாதத்தில் மாலை 5:30 முதல் 6:30 மணி வரை நிபோங் தபாலில் உள்ள ஒரு வீட்டில் 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 பிரிவு 14A கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் சவுக்கடி வழங்கப்படும். டீசல் மானியத்தை முறைப்படுத்துவது பணக்காரர்களை மட்டுமின்றி பிற வருமானத்தில் உள்ளவர்களையும் பாதிக்கும் என்று முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். டீசல் மானியம் பகுப்பாய்வு செய்யப்பட்ட சில நாட்களிலேயே வாகன இழுவை நிறுவனங்கள் தங்கள் சேவைகளின் விலையை உயர்த்தி இருக்கின்றன என்று குறிப்பிட்ட அவர், பெரும் பணக்காரர்களின் வாகனங்கள் மட்டும்தான் சாலையில் பழுதடைகிறதா, ஏழை என்று கருதப்படுகிறவர்களின் கார்கள் பழுதடைவதில்லையா என்று அவர் கேள்வி எழுப்பினார். அதேபோல் கான்கிரீட் உற்பத்தியாளர்களும் கான்கிரீட் விலையை உயர்த்தி உள்ளனர். இதற்கு பிறகு கண்டிப்பாக வீடுகளின் விலை உயரும். பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் வீடு வாங்குகிறார்களா, மற்றவர்கள் வாங்குவதில்லையா என்று அவர் வினவினார். வெள்ளரிக்காய், மிளகாய் போன்ற காய்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் முஹைதீன் சுட்டிக்காட்டினார். காய்கறிகள் சாப்பிடுவது பெரும் பணக்காரர்கள் மட்டும்தானா என்று அவர் தனது கேள்வியை முன்வைத்தார்.
பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் தன்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் இருவரும் ஒருவருக்கொருவர் அவதூறு வழக்குகளை தீர்த்துக் கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளனர். உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஆலோசனை மற்றும் வழக்குகளால் பொதுமக்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மொஹிதீன் தெரிவித்துள்ளார். முன்னதாக அவர்களின் இரு முகநூல் பதிவுகளிலும் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் நாட்டின் தற்போதைய நிலை, குறிப்பாக மக்களின் நலன் தொடர்பான விஷயங்கள் காரணமாக வழக்குகளை தீர்ப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். கூட்டறிக்கையில் அன்வாரும் மொஹிதீனும் தங்கள் முடிவு அனைத்து தரப்பினராலும் மதிக்கப்படும் என்று நம்புகிறார்கள். மேலும் வழக்குகள் குறித்து அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்றும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். வழக்குகளில் ஈடுபட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் நீதிமன்ற அதிகாரிகளுக்கு தங்கள் பாராட்டுகளை தெரிவித்த மூத்த அரசியல்வாதிகள் இந்த விவகாரம் நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்காது என்று நம்புகிறார்கள். கெந்திங் மலையில் இன்று மாலை 5 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. கெந்திங்கில் உள்ள பிரபலமான ஸ்கை அவென்யூ கட்டிடத்தின் 3 மாடிகளும் முழுமையாக தீயில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது சுமார் 10க்கும் மேற்பட்ட தீ அணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த முயன்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பணியாற்றிய சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் சுற்றுலா வணிகர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கும் விடுதியின் சமையல் அறையிலிருந்து தீ பரவியதாக நம்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.